அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் நாகூர் ஃபேமஸான தம்ரூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். தஞ்சாவூர் ஃபேமஸான நாகூர் கூத்தானூர் ஃபேமஸான தம்ரூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 முட்டை, ஒரு 1/4 கிலோ ரவை. சரியா? 1/4 கிலோ நீங்கள் போடலாம், 300 கிராம் போடலாம், அது உங்களோட விருப்பம். நான் 1/4 கிலோ ரவைக்கு 2 முட்டை போடுறேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. முட்டையை லைட்டாக அடிச்சுக்கிறோங்க. அடிச்சுக்கிட்டு சீனி தூள் பண்ணி வச்சுக்கிறேங்கம்மா. நான் ஒரு 80 கிராம் சீனி தான் போடுறேன். நீங்கள் 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் போட்டுக்கிறோங்க. அதுலேயும் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 150 கிராம் சீனி போடணும். இங்கே உள்ள சீனி ரொம்ப இனிக்கும். அதனால் நான் வெறும் 80 கிராம் சீனி தான் போடுறேன். இதுவே ஓரான இனிப்பு தாம்மா. ரொம்ப இனிப்பு சாப்பிட முடியலை. அதோட இது கொஞ்சம் திகட்டுற சக்தி இதுவும் இருக்குமா. இதில் கொஞ்சம் திகட்டு தன்மை இருக்குது. நம்ம நெய் போடுறோம், பால்டின்னு போடுறோம். அதனால் 1/4 கிலோவுக்கு நம்ம 2 முட்டை, ஒரு 50 மில்லி பால்டின்னு, ஒரு 80லேருந்து 100 கிராம் வரைக்கும் உள்ள சீனி, நெய் ஒரு 50 கிராம் நெய் போடுங்க. சரியா? பால்டின்னு 50 மில்லி, மில்க் மேட்டை, என்ன பால்டின்னு உங்கள்கிட்ட இருக்கோ, உங்கள் நாட்டில் என்ன கிடைக்குதோ அந்த பால்டினை ஊற்றுங்க. இனிப்பு பால்டின்னு கிரீமர் மில்க். சரியா? அது 50 மில்லி ஊற்றுங்க. அதுக்கு மேலே சீனி போட உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 100 மில்லி பாலே ஊற்றலாம். அப்புறம் ஒரு பிஞ்சு சோடாமா, ஒரே ஒரு பிஞ்சுமா திணிக்கணும். இது வேண்டாம் போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறேங்கம்மா. அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பும் போடணும். சரியா? அதுக்கப்புறம் நல்லா அடிச்சுட்டு நெய் 50 மில்லி நெய் இருக்குல்ல, அதையும் போடுங்க. நெய் ஒத்துக்கிறாதவங்க கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை குறைச்சிருங்க. இது மொத்தம் 5 ஸ்பூனு, 50 மில்லி. நீங்கள் 50 கிராம். நீங்கள் நெய்யை கொஞ்சம் குறைச்சி போடுறதா இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நெய் போடுங்க. வயசானவங்களுக்கு சில பேருக்கு ஒத்துக்கிறாது. எங்களுக்கு கூட ஒத்துக்கிறாதும்மா. இது ரொம்ப திகட்டும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ரவை, உப்பு ஒரு பிஞ்சை போட்டுட்டு ரவை ஒரு 250 கிராம் போடுங்க. அந்த இதை வச்சுக்கிட்ட முட்டை அடிக்கிறத வச்சே நீங்கள் அடிச்சிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் பேட்டரியில் இருக்கிற முட்டை அடிக்கிறது இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும். சுருக்காக செஞ்சிடலாம். இந்த மாதிரி வட்டலப்பம், இந்த மாதிரி தம்ரூட்டு, பூடிங்கெலாம் அந்த கையிலையே சுற்றுற ஒரு இது சின்னது ஒன்று இருக்கும். இந்த மாதிரியே பேட்டரியில் உள்ளது இருக்கும். அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இந்த மாதிரி கிண்ட வேண்டியதில்லை. அப்போ எல்லா ரவையும் போட்டாச்சு. சரியா? 250 கிராம் ரவா போட்டிருக்கேன். நீங்கள் 300 கிராம் ரவா கூட இந்த இதுக்கு அளவுக்கு நீங்கள் போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ரவா கேக்கோட ரெசிபி நான் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். அது அந்த அளவுக்குலாம் திகட்டாது. அப்புறம் முந்திரி லைட்டாக வறுத்தம்மா. ரொம்ப வறுக்கல, லைட்டாக வறுத்தேன். மேலே வேண்டாலும் நீங்கள் முந்திரி வைக்கலாம், முந்திரி பருப்பு வைக்கலாம். சரியா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்ச அப்புறம் தான் நம்ம அவனில் வைக்க போகிறோம். இப்போ கரெக்டாக 1 ஹவர் ஆயிடுச்சு. ரவை நம்ம நைஸ் ரவை தான் போடணும். உப்புமா ரவை போட்டுறதிங்க. கொஞ்சம் நைஸாக இருக்கிற ரவை வாங்கி போடுங்க. சரியா? அதோட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா அழகாக பொங்கி போயிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த 1 ஹவர் ஊற வச்சதுனால நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம எதில் கேக் ஊற்றுறோமோ நம்ம அதில் நெய் தடவை வச்சுக்கிற வேண்டியது. அதுவே பட்டர் பேப்பர் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அழகாக தூக்கி வச்சிடலாம். என்னோடய பட்டர் பேப்பர் முடிஞ்சிருச்சு. நாங்கள் போகிற கடையிலையும் இல்லை, அதனால் எனக்கு வாங்க முடியல. நான் நெய் தடவி தான் வைக்கிறேன். நெய் தடவி வச்சா நம்மளுக்கு என்ன சமயத்தில் எதுக்கையில் உடஞ்சிருமோங்கிற ஒரு பயம் இருக்கும் கேக்கு செய்கிறவங்க எல்லாருக்குமே. நெய் தடவி அதில் மாவு கூட நீங்கள் லைட்டாக இப்படி சளிச்சு விடலாம். அதுவும் நல்லது தான். நான் வேறு நெய் மட்டும் தடவி இருக்கிறேன். அதோட நம்ம இது அவனில் வைக்கிற டைமில் பார்த்தா 1 ஹவருமா. அதுவே நீங்கள் ப்ரெஷர் குக்கராக இருந்தாலும் 45 நிமிஷம் 1 ஹவர் வைக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் உப்பு போட்டு வைக்கலாம், இல்லைன்னா மண்ணை வறுத்துக்கிட்டு நீங்கள் அதை போட்டு கூட வைக்கலாம். அவ்வளோதாம்மா. அதோட நீங்கள் முந்திரியை வேண்டாம் அளவுக்கு வைங்க. எப்படி முந்திரி வச்சாலும் சமயத்தில் பக்கம் உள்ளுக்கு பொங்குச்சுன்னா உள்ளுக்கு போயிடும்.
நம்ம வந்து ரவா வந்து 250 கிராம் தான் போட்டிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக கொஞ்சம் பொங்கத்தான் செய்யும். இது வந்து உள்ளுக்கு தான் போயிடும். எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ரவா கேக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், அதுக்கு மேலே நம்மளுக்கு மேலே தான் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் அரை வேக்காடை வெந்த பிறகு மெதுவாக அதை எடுத்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பை வந்து மேலே அளவுக்கு வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்கு போகுது. ரவா கேக்கெலாம் அப்படி தான் செய்வேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு தாப்புலேயே வச்சுட்டேம்மா. 1 மணி நேரம் நம்மளுக்கு வந்து பேக்கிங் பண்ணணும். 1 மணி நேரம் சென்று நம்ம பார்ப்போம். அந்த தம்ரூட் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் அந்த ரெசிபி வந்து இது வந்து என்னோடய ரெசிபி கிடையாது, எங்கள் அக்காவோட ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 1 மணி நேரமும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் அவன்லேயே ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்தாச்சு. சரியா, ஓரத்தில் நல்லா அழகாக கத்தி வச்சு இது பண்ணி விட்டுட்டு வெட்டி சாப்பிடுங்க. ரொம்ப அருமையான தம்ரூட் ரெடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு தம்ரூட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, subscribe, JJ Mom's Kitchen. Bye. See you. Bye.